சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை சிறப்புகள். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். ஆரியங்காவிலே அருள்கின்றவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன். ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் ஓம் சுவாமியே சரணமையப்பா எனும் ஆன்மீக தொடராகும். அந்த வகையில் இன்று சபரிமலை சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அழகான தேவனை தந்தது மலையாளம், அன்புக்கும் அருளுக்கும் அவனே அடையாளம். அழகான தேவனை தந்தது மலையாளம், அன்புக்கும் அருளுக்கும் அவனே அடையாளம். படிப்பதினெட்டும் தேவர்களாம், படிப்பதினெட்டும் தேவர்களாம். அந்த படிதன்னை கடந்திட்டால் புண்ணியமாம், அந்த படிதன்னை கடந்திட்டால் புண்ணியமாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமி அருள் பாலிக்கும் புனிதமான ஆலயம் அமைந்துள்ள இடம் சபரிமலையாகும். ஐயப்பன் அருளாட்சி செய்யும் சபரிமலையோடு சேர்த்து அதை சுற்றிலும் 18 மலைகள் இருக்கின்றன. அவற்றில் சபரிமலை பீடம்தான் உயர்ந்ததாகும். இந்த சபரிமலை ஒரு ராம பக்தையின் பெயரால் வழங்கப்படுவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக பக்தர்கள்தான் கடவுளை தேடி வந்து அருள் பெற்று செல்வார்கள். ஆனால் கடவுளே வந்து பார்த்துவிட்டு போன தீவிர ராம பக்தைதான் சபரி அம்மாள். ராமாயண காவியத்தோடு தொடர்புடைய சபரி அம்மாள் பற்றிய இதிகாச கதையை தற்போது காணலாம். முன்னொரு காலத்தில் சபரி என்பவள் முழுமையான அன்பையே ஆதாரமாக கொண்ட பக்தியின் வடிவானவளாக இருந்தாள். சபரிக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. அவர்கள் இன வழக்கப்படி அவள் தகப்பன் திருமண விருந்திற்காக 2 ஆடுகளை கொண்டு வந்து வீட்டில் கட்டியிருந்ததைக் கண்டு சபரி அதிர்ச்சி அடைந்தாள். எனது திருமணத்திற்காக இதுபோல் பிராணி இம்சை கூடவே கூடாது என்று எண்ணிய அவள் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி பம்பை ஏரியின் கரைக்கு வந்து மதங்க ரிஷியின் ஆசிரமத்திற்கு அருகில் வசிக்கலானாள். பிறருடைய கண்களுக்கு தென்படாமல் மகான்களுக்கு பணிவிடை செய்வாள். முனிவர்கள் ஆற்றுக்கு எந்த வழியாக நீராட போவார்களோ அந்த வழிகளை யாரும் பார்க்காமல் இரவில் எழுந்து சபரி சுத்தம் செய்வாள். இதனை கண்ட மதங்க ரிஷி சபரிக்கு ராமநாம மந்திரத்தை உபதேசித்து ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிரு, ஒரு நாள் உன் வீட்டுக்கு ஸ்ரீராமன் கட்டாயம் வருவார் என்று கூறினாராம். அன்றிலிருந்து என்றைக்காவது ஒரு நாள் தனது வீட்டிற்கு ராமபிரான் வருவார் என்று முழுமையாக நம்பியிருந்த சபரி தினமும் காட்டிலிருந்து ராமனுக்காக இலந்தை பழங்களை கொண்டு வந்து வைத்து காத்திருப்பாள். ராமன் வரவில்லை என்றால் இலந்தை பழங்களை ரிஷி குமாரர்களுக்கு கொடுப்பாள். கடைசியில் ஒரு நாள் ராமனும் லட்சுமணனும் சபரியின் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்தார்கள். ஸ்ரீராமனை பார்த்ததும் அவள் பரபரப்புடன் எழுந்து தக்க ஆசனம்
அளித்து அமர வைத்தாள். ராமனுக்கு இலந்தை பழங்களை எடுத்து வந்து கொடுத்தாள். அதோடு ஒவ்வொரு பழமாக கடித்து ருசி பார்த்தே அளித்தாள். ராமனுக்கு புளித்த பழம் எதுவும் அகப்படாமல் இருக்கவே இப்படி ருசி பார்த்து அளித்தாள். எச்சில் படுத்தி ராமனுக்கு கொடுக்கிறோமே என்ற உணர்வே அன்பு மிகுதியால் அவளுக்கு ஏற்படவில்லை. பழங்களை ருசித்த ஸ்ரீராமன் அவளை மிகவும் பாராட்டினார். சபரி ஸ்ரீராமரை பார்த்து கொண்டே யோக சமாதியில் அடங்கிவிட்டாள். அந்த மூதாட்டியின் பெயரால் வழங்கப்படும் மலையே சபரிமலை. அந்த மலையில்தான் தற்போது சுவாமி ஐயப்பன் அருள் பாலித்து வருவதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சிறப்புமிக்க சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான அளவில் புனித பயணம் மேற்கொள்ளப்படும் புண்ணியத்தலம் சபரிமலைதான் எனவும் கூறப்படுகிறது. மண்டல பூஜை என அறிவிக்கப்பட்ட நாட்களிலும் மகர விளக்கு அன்றும் மகர சங்கராந்தி மற்றும் விஷு ஆகிய நாட்களில் ஐயப்பன் ஆலயம் திறக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் 5 நாட்களில் மட்டும் கோவில் பிரார்த்தனை செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகிறது. மகத்துவம் வாய்ந்த சபரிமலைக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை காண வருகிறார்கள். அப்படி வரும் ஒவ்வொரு பக்தர்களையும் இறைவன் வாழ்நாள் முழுக்க பாதுகாத்து வழித்துணையாக வருவார் என்பது தொன் நம்பிக்கையாகும். சபரிமலை சென்று சரணாகதி அடைவோம். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமாய் வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஆழ்பவன் அழகானவன் ஐயன் அமுதானவன் அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். ஓம் சுவாமியே சரணமையப்பா.